ஒரு சிலர் விதிப்படி தான் வாழ்க்கை இருக்குன்னும் ஒரு சிலர் மதிப்படி தான் வாழ்க்கை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜென்மத்தில் குரு வந்ததுனால தான் ராமர் வனவாசம் போனாராம். 10ல் குரு வந்ததுனால சிவபெருமானே பிச்சை எடுத்தாராம். விதிப்படி தான் வாழ்க்கைன்னா முயற்சி எதுக்கு, மதிப்படி தான் வாழ்க்கைன்னா கடவுள் எதற்கு அப்படின்னெல்லாம் மனுஷங்களுக்கு யோசிக்க தோணுது. மதி இல்லாமல் விதிப்படி தான் வாழ்க்கை நடந்ததுன்னா அப்போ அந்த மனுஷனுடைய கதி? இப்படி நிறைய கேள்விகள் நமக்குள்ளே இருக்குது. பிருகு முனிவரின் மகன் சுக்கிரன். முனிவர் சுக்கிரனையே தன்னுடைய மகனையே தனக்கு உதவியாளராக பணித்தார். முனிவருக்கு வேண்டிய எல்லா பணிவிடைகளையும் சுக்கிரனே செய்து வந்தார். இப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் சுக்கிரன் வானத்தில் விஸ்வாசி அப்படிங்கிற ஒரு அழகிய தேவதை செல்வதை கவனிக்கிறார். உடனே தன்னுடைய உடலை, தன்னுடைய சரீரத்தை மட்டும் தன்னுடைய தந்தை கிட்ட வச்சுட்டு அந்த விஸ்வாசியின் பின்னாடியே போகிறார். இந்திரலோகம் அமராவதியை அடைந்ததும் விஸ்வாசியும் உள்ளே நுழைகிறாள், சுக்கிரனும் உள்ளே நுழைகிறாள். இருவரும் கணவன் மனைவியாக அங்கே ஒரு குடில் அமைத்து வாழ்கிறார்கள். இருவரும் 8 சதுர்யுகங்கள் வாழ்ந்திருக்காங்க. சதுர்யுகம்னா 4 யுகங்கள்: கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் மற்றும் கலியுகம். கிட்டத்தட்ட 32 யுகங்கள். மேல் உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் சில புண்ணியங்களை செய்திருக்க வேண்டுமாம். சுக்கிரனின் புண்ணிய காலம் முடியும் வரை விஸ்வாசியுடன் வாழ்ந்தார். முடிந்ததும் மீண்டும் பூலோகம் வந்தடைந்தார். சாதாரணமாக மனிதர்கள் பூலோகத்தை விட்டு விண்ணுலகம் செல்வது என்றால் இயற்கையாக வரணும். ஆனால் ஒரு பெண்ணுக்காக சுக்கிரன் பூலோகத்தில் தன்னுடைய பூத உடலை விட்டு வந்தது மிகப்பெரிய பாவம் என்று சொல்கிறது மகாபாரத கதை. சுக்கிரன் மட்டுமா பூலோகத்தை வந்தடைந்தார்? விஸ்வாசியான பெண்ணும் வெளியேற்றப்பட்டாள். சுக்கிரனுடைய ஆன்மா நேராக சந்திரமண்டலத்துக்கு வந்தது. அந்த சமயத்தில் சந்திரமண்டலத்தில் பெரிய மழை. அவருடைய ஆன்மா மழையோடு மழையை அடித்து இழுத்து வரப்படுகிறது. இதுக்குள்ளே ஒரு குட்டி கதை. ஒரு தம்பதியினர் அழகான கிராமத்தில் தானே பயிர் செஞ்சு தன்னுடைய வாழ்நாளை ஓட்டி வந்தாங்க. வழக்கம் போல் அந்த கணவன் வயலுக்கு சென்று நெல்லை சேகரிக்கிறாரு. சேகரிச்சுட்டு வரும்போது வழியில் ஒரு ஆற்றங்கரை சோர்வாகவும் இருந்தது. சரி, களைப்பு போக இந்த ஆற்றங்கரையில் நீராடலாம் என்று இறங்குறார். நெல்மணிகளை அங்கேயே ஒரு பாறையில் வச்சுட்டு ஆற்றங்கரையில் நீராடிட்டு இருக்கும் பொழுது பெரிய மழை பெய்யுது. அதே சமயத்தில் இப்போ சுக்கிரன் கிட்ட வாங்க, மழையால் அடிச்சிட்டு வந்த சுக்கிரனுடைய ஆன்மா இந்த நெல்மணிகளுக்குள்ளே வந்து புகுந்துருது. அடுத்த பதிவில் இதனுடைய தொடர்ச்சியை கேட்கலாம்.